ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான நாள்னு கூட சொல்லலாம். இன்றைக்கி ஆடி கிருத்திகை ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அந்த நாளில் உங்களுக்கு இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ரொம்ப விசேஷமான நாள் என்னன்னு கேட்குறீங்களா? இன்றைக்கி ஆடி கிருத்திகை அதுக்கப்புறம் தை கிருத்திகை, இந்த 2 கிருத்திகையும் முருகனுக்கு ரொம்ப விசேஷமான நாள்னு சொல்கிறாங்க. அந்த கிருத்திகையில் நம்ம முருகனை வழிபட்டால் நம்ம கேட்டது எல்லாமே அந்த கிருத்திகையில் சீக்கிரமாக நடந்துருவாங்க. நான் ரெகுலராக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு செவ்வாய் உரையில் அபிஷேகம் பண்ணி நெய்வேத்தியம் வச்சு கந்தசஷ்டி கவசம் படிக்கிறது வழக்கம். இப்போ கொஞ்சம் ரீசெண்டாக ஒரு 6 மந்த்தாக நான் வெற்றிலை தீபம் போடுறேன். உண்மையாக சொல்லக்கூடாதுங்க, ரொம்ப நல்லா வைப்பாக இருக்குது, நல்லா மனசுக்கும் ரொம்ப அமைதியாக இருக்குது இந்த வெற்றிலை தீபம் போடுறதுனால. செவ்வாய்க்கிழமை காலையில் 6 to 7, மத்தியானம் 1 to 2, நைட்டு 8 to 9. 6 வெற்றிலை எடுத்துக்கோங்க. 6 வெற்றிலையில் உள்ள காம்பு பகுதியை நீக்கிட்டு 6 வெற்றிலையும் ஒரு தட்டில் வச்சுட்டு அதுக்கு நடுவில் வந்துட்டு ஒரு நெய் தீபம் இல்லைன்னா 6 நெய் தீபம் போட்டு அந்த காம்பை அந்த நெய்யிலே போட்டுட்டு விளக்கிட்டுட்டு வந்தால் நம்ம என்ன வேண்டுமோ அது உடனே நம்மளுக்கு நிறைவேறுங்க. நம்பிக்கையோட முருகப்பெருமானை வழிபடுங்க. கண்டிப்பாக கேட்டது நிச்சயம் கண்டிப்பாக முருகப்பெருமான் வந்து நம்மளுக்கு அருள்வார். எல்லார் வாழ்க்கையிலையும் கண்டிப்பாக கஷ்டம் இருக்கும். கஷ்டம் இல்லாமல் யாருமே இல்லை. கஷ்டம் இருந்தாலும் கடவுள் இருக்கிறாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். வேண்டுதலாக இருக்கட்டும், இல்லை ஒரு சில விஷயங்களாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் எல்லாமே இன்றைக்கே நடந்துடணும்னு நினைக்காம கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நடந்துடாமல் எங்கே போகுது? நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் உடனே கிடச்சிட்டா அது மேலே இருக்கிற ஆசையே குறைஞ்சி போயிடுமா. அடுத்தவங்க வாழ்கிறாங்க, அவங்க லைஃப்பில் நல்லா ஹாப்பியாக இருக்காங்க, ஏன் நம்ம வாழ்க்கை மட்டும் எதுவுமே நடக்காமல் இவ்வளோ ஸ்ட்ரகிள் இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பாக பொறுமையாக நம்ம விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். கண்டிப்பாக முருகப்பெருமான் நடத்தி காமிப்பார். கண்டிப்பாக நம்பிக்கையோட முருகப்பெருமானை நினைங்க. கண்டிப்பாக உங்களோட லைஃப்பில் கண்டிப்பாக ஒரு மிராக்கள் நடக்கும். இந்த ஆடி கிருத்திகையை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ஆடி கிருத்திகையில் வீட்டில் உள்ள முருகப்பெருமானை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டு பக்கத்துலேயே முருகப்பெருமான் இருக்கோம்ல, அந்த முருகப்பெருமானுக்கு ஒரு கற்பூரமோ இல்லை அவருக்கு அபிஷேகம் பண்ணுற ஏதாவது ஒரு பொருள், பால், நெய் அந்த மாதிரி ஏதாவது வாங்கி கொடுங்க. கண்டிப்பாக வந்து நம்ம நினச்சது கண்டிப்பாக நடக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.